சீரக சம்பா அரிசியில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை வகை போட்டுக்கலாம். பட்டை வகை நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நல்லா வணங்கினதும் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வெடித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வந்ததும் 50 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி மசாலா நல்லா வணங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க 150 கிராம் சோயாபீன் சேர்த்துக்கலாம். சோயாபீன் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி அரை வேக்காடு மட்டும் வந்ததும் மசாலாவில் அரிசி எடுத்து கொட்டி ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம் போட்டு இறக்கிட்டா சூப்பரான பிரியாணி ரெடி.